போயிட்டு வர குட்டீஸ்க்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் ஒரு பவுல் ராகி மாவு எடுத்துருக்குறேங்க. அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை ஒரு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம மாவை கையில் பிடிச்சோம் அப்படின்னா அது ஷேப்பில் அப்படி நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பிடிச்சு எடுத்துக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் அப்ளை பண்ணி இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சுருந்த ராகி உருண்டை சூப்பராகவே வெந்துருச்சுங்க. இதை அப்படியே எடுத்து நல்ல சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஒன்றுன்னா எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் கடாயில் ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரை கரைசலை ஊற்றிக்கலாம். இதுக்கு பதிலாக கருப்பட்டி கரைசல் கூட ஊற்றிக்கலாங்க. சர்க்கரை கரைசல் நல்லா கட்டியாக இருக்கணுங்க. ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் போட்டு அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருந்த இந்த ராகி உருண்டையுமே இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது நல்லா மேலே பொங்கி வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணி இது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தேங்காய் பால் ஊற்றி சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான ராகி குலுக்கு ரொட்டி ரெடி ஆயிருங்க. நம்ம தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு பதிலாக துருவின தேங்காவுமே சேர்த்துக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பாய்.